ஃபர்ஸ்ட் எதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த முடிவு தான். ஆசை, டிசைர். நீங்க எல்லாம் உண்மையிலே டிசைரோட வந்திருக்கீங்க, நிச்சயமா எல்லாருமே ஜெயிக்க முடியும். இந்த ஜெயிக்க முடியும்னு சொல்றேன். ஜெயிக்க முடியும்னு சொல்லும் போது இந்த சப்கான்சியஸ் மைண்ட் நம்பணும். சப்கான்சியஸ் மைண்ட் எப்ப நம்பணும்னு கேட்டீங்கன்னா, சப்கான்சியஸ் மைண்டுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரியும் போது தான் சப்கான்சியஸ் மைண்ட் நம்ப ஆரம்பிக்கும். இந்த வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கு நமக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருந்தா அந்த வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெரிய முடியுங்க. ரைட். இப்ப அவேர்னஸ் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது தமிழ் வார்த்தை என்னங்க? அவேர்னஸ், விழிப்புணர்வு. விழிப்புணர்வு எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ப முடியும். இப்ப இந்த அவேர்னஸ் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம்னு நான் அதை புரிய வைக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்ல புரிய வைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யார் உலகத்துல ஷேக்ஸ்பியரான ஒரு மிகப்பெரிய அறிஞர், அவரும் பயிலரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு அற்புதமான புத்தகம் யூ கேன் வின் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் ஆயிரக்கணக்கான வெற்றி பெற்ற ஆளுநர்கிட்ட போய் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணி அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இவ்வளவு பேரும் ஜெயிக்கிறதே காரணம் ஒரே ஒரு விஷயம் தான். அது வேற ஒரு விஷயம் இல்ல. Winners don't do different things, they do things differently. Winners don't do different things, they do things differently. வெற்றியாளர்கள் வித்தியாசமா எதையும் செய்யல, இருக்கிறதே வித்தியாசமாக செய்கிறார்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம சென்னையில வந்து சரவணபவன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த சரவணபவன்கிற ஹோட்டல் ஓனர் எப்பவுமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுருங்க, நம்ம ஜெயிக்கணும்னா யாராவது வெற்றி பெற்றவர்களுடைய வெற்றியின் பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். நார்மலா நம்முடைய மனசுல வந்து நிறைய தீய எண்ணங்கள் அல்லது நிறைய நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னா அவருடைய எதிர்மறை பக்கம் ஏதாவது இருக்குதா, சரவணபவன் ஹோட்டலை பத்தி இங்க வந்து பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஏன்னா நம்ம அதுதான் பார்ப்போம். தயவு செய்து அந்த பக்கத்தை விட்டுருங்க. அவருடைய எந்த பக்கம் நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம எடுக்கணும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுக்கணும். அவர்கிட்ட நீங்க எது எடுக்கணும்னு பாக்கணும்னா, ஒரு கையில ஒரு காசு இல்லாம திருட்டுத்தனமா ட்ரெயின்ல ஏறி போய் சென்னையில இறங்கி, அதுக்கப்புறம் காய்கறி வியாபாரிக்கு கூட உதவியாளரா நின்று, அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல போய் சர்வரா நின்று, அதுக்கப்புறம் ஒரு பலசர கடையில உதவியாளரா நின்று, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இட்லி கடை வச்சு அப்படியே வளர்ந்து 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 இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ நியூயார்க், டெல்லி, எங்கெங்க சவுதி அரேபியா பல நாடுகள்ல பிரான்சஸ் இருக்குது. அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அவர் எந்த பிரான்ச்லையும் போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜெயிலுக்குள்ள போய் இருந்தா கூட இந்த ஹோட்டல்கள் அற்புதமா சிறப்பா நடந்து கொண்டிருக்குது. அதுதான் அவருடைய க்ரோத் காம்பிடன்சி. அதை தான் நம்ம அவர்கிட்ட படிக்கணும். இது என்ன பண்ணியிருக்காருன்னா வேற ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு அற்புதமா அந்த அவருடைய சரவணபவன் ஹோட்டல் அவர் ஜெயில இருந்தா கூட அற்புதமா நடந்துட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அவருடைய அந்த வித்தியாசமான சிந்தனை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அது வரைக்கும் இருந்தது. ஆனா இவர் அந்த சரவணபவன் ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, இந்த லேபருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு, குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. இது ரெண்டுமே இருந்ததுன்னா நமக்கு அவசியம். அந்த ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போகும்போது 3 விஷயத்தை எதிர்பார்ப்போம். ஒண்ணு சுத்தம், 2வது தரம், 3வது ஹாஸ்பிட்டாலிட்டி. அன்பா உபசரணை செய்கிறார்களா இல்லையா? இந்த 3ல கான்சென்ட்ரேட் பண்ணாரு. அன்னைக்கு வரைக்கும் வெற்றிகரமா இயங்கி கொண்டிருந்த பல ஹோட்டல்ஸ் இன்னைக்கு காணும். நம்ம தேடித்தான் பார்க்கணும். அது இங்கே தாசகராஜ் எங்க இருக்குன்னு கேட்கதான் வேணும். தேடி பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியுது. இன்னும் வேற கஸ்தூரி ஹோட்டல், அந்த ஹோட்டல், இந்த ஹோட்டல், நிறைய ஹோட்டல் நம்ம தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அப்ப இவர் எப்படி ஜெயிச்சாருன்னா வித்தியாசமா சிந்திச்சார், ஜெயிச்சார். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி சரவணபவனுக்கு அவரா இருக்கட்டும், அல்லது அருண் ஐஸ்கிரீம் ஒருத்தர், சந்திரமோகன் ஒருத்தருங்க, அவர் வந்து சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டையில அவருக்கு அப்பா எப்படியாவது படிடான்னு சொல்லிட்டு குழந்தைகள் ஸ்பாயிலாகிறதுக்கு ஒரு காரணம் இதான் தெரிகிறது. நீங்க இவருடைய பில்கேட்ஸை பத்தி ஒரு அழகான கொட்டேஷன் மொபைல் போன்ல அடிக்கடி வந்துட்டு இருக்குது. நான் கல்லூரியில படிச்சேன், நான் லாஸ்ட் பெஞ்சில இருந்தேன், பேப்பர் எல்லாமே ஃபெயில் ஆகி காலேஜும் ஃபெயில் ஆகி வெளியே வந்துட்டேன். என்னுடைய நண்பர்கள் அற்புதமா படிச்சாங்க, படிச்சது மட்டும் கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க, ரேங்க் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு நான் மைக்ரோசாப்டோட ஓனர், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னுடைய தொழிலாளிகள். இது ஒரு அற்புதமான ஒரு கொட்டேஷன், நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணலாம். அதனால பிள்ளைங்கள்ட்ட எது நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களோட தயவு செய்து பிடிக்காதீங்க, அவங்களுக்கு ஃப்ரீயா இருப்பீங்க. ஒரே ஒரு இது அப்படி அவங்களை அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணி விட்டுங்க. கண்ட்ரோல் டிசிப்ளினை மட்டும் பார்த்துடுங்க. நீங்க உங்களுடைய ஆசைகளை அவங்களோட கொண்டு போய், எனக்கு அன்னைக்கு வந்து அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு ஆசைப்பட்டது, எனக்கு கல்யாணம் பண்ண முடியல, மகனே நீ அதே மாதிரி பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லாமாங்க. நான் அன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கையில ஐஏஎஸ் ஆபீசர் முடியல, நீ ஐஏஎஸ் தான் படிக்க
வீட்டுல பிரச்சனை வருது. ஸோ அந்த சந்திரமோகனுக்கு வந்து சேவியர்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருந்த சந்திரமோகனுக்கு படிப்புல நாட்டம் இல்லை, வியாபாரம் ஆரம்பிக்கணும், ஜெயிக்கணும், வாழ்க்கையில நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசை. அப்பாவுக்கு நீ படிக்கணும் படிக்கணும் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசை. அவர் அப்படி அது ரொம்ப இவங்க ஜெசூட்ஸ் நடத்துற இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. காலேஜ் விட்டு தப்பிச்சு வரவே முடியாது. இவர் காம்பவுண்ட் ஏரி குதிச்சு வெளியே வந்து கையில காசுல அவர் ட்ரெயின்ல திருத்தரமா சென்னையில போய் அங்க போய் வாழ்க்கைக்காக கடலை எல்லாம் வித்துருக்காரு, கடற்கரையில எல்லாம். அதுக்கப்புறம் ஐஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருண் ஐஸ்கிரீம் அமெரிக்காவுடைய கம்பெனி யூனிலிவர் கம்பெனி எப்பயாவது நீ கொடுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த அருண் ஐஸ்கிரீம் படி ஆல் இந்தியா லெவல்ல சக்சஸ்ஃபுல் கம்பெனி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஜெயிக்கிறதே காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், அவேர்னஸ் இருக்குது. எதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, வெளியூரை அதே மாதிரி பில்கேட்ஸா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் அன்னைக்கு இப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டு வரும், இது வந்து உலகையே ஆளும், உலகத்துல நிறுவனங்களை எல்லாம் சிறப்பா செயல்பட வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னெல்லாம் யாருமே கனவு காணாத நேரத்துல இந்த பில்கேட்ஸ், இந்த மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் கனவு கொண்டாரு. இப்படி ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடித்தால் அதை வச்சு உலகையே ஆளலாம், உலகத்துடைய மொத்த வியாபாரத்தையும் நம்முடைய கண்ட்ரோல கொண்டுலாம், நம்ம பெரிய பணக்காரங்களாம், நிறைய பேருக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம், உலகத்தையே அப்படி தூக்கி விடலான்னு ஒரு கனவு இந்த பில்கேட்ஸ் கண்டாரு ஜெயிச்சார். அப்ப இவங்க இந்த சென்னையில பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோரை பத்தி நெகட்டிவா யாரும் சொல்றாங்க, நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்ப்போம். இந்த சரவணா ஸ்டோர் பாத்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு வந்து கான்செப்ட் எல்லாருமே எம்ஆர்பி 100 ரூபாய்னா 100 ரூபாய்க்கு தான் ப்ராடக்ட் விற்பாங்க. அப்படி இருந்த காலகட்டத்துல கஸ்டமருக்கு வந்து குவாலிட்டி ப்ராடக்ட் அந்த 100 ரூபாய் ப்ராடக்ட் 75 ரூபாய் 80 ரூபாய்க்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சரவணா ஸ்டோர் தான் போக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அந்த வித்தியாசமான ஐடியா அவங்களுக்கு கிடைச்சது. இதெல்லாம் எப்படி அந்த ஐடியா அவங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா அவேர்னஸ். கண்ணை திறந்துட்டு நடந்தாங்க. நீங்க கண்ணை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுடைய சட்டை பிளெயின் சட்டையா அல்லது கலர் சட்டையா அல்லது என்ன கலர் சட்டை சொல்லுங்க. அது ஏதாவது பூக்கள் ஏதாவது இருக்கா அல்லது டிசைன் ஏதாவது இருக்கா? கோடு போட்ட சட்டை டிசைன் இருக்கு, பூக்கள் கிடையாது. வெரி குட், ரியலி கிரேட். ஓரளவு கரெக்டா சொல்லிட்டாரு. ப்ளூ கலர்னு சொன்னாரு, பட் ப்ளூ மட்டும் கிடையாது, ப்ளூ ஒயிட் எல்லாம் சேர்த்து. கலர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சேர்ந்து பஸ்ல அப்படி போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு போயிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் டக்குனு பஸ்ல இறங்கி போயிட்டே இருப்பாரு. கீழே இறங்கி போய் அங்க இருந்துட்டு ஐயோ நான் இருக்கிறேன் இவருக்கு எங்க புரிய போகுது. அவேர்னஸ் இருந்தா தானே, கூட ஒய்ஃப் இருக்கிறாங்களா இல்லையா தெரிஞ்சா தானே. அவர் பாட்டுக்கு ஹஸ்பண்ட் அப்படியே இறங்கி போயிட்டே இருப்பாரு. இந்த அம்மா கையில பஸ்ஸுக்கு காசு கிடையாது, பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ஒவ்வொரு தட்டியா போய் கேட்க வேண்டியது இருக்கும். என்ன ப்ராப்ளம்? அவேர்னஸ் கம்மி. நமக்கு நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளால ஜெயிக்க முடியும்னு எப்ப நம்புறோம்னா நமக்கு அவேர்னஸ் இருக்கும்போது, இந்த அவேர்னஸை பயன்படுத்திட்டு இன்னைக்கு இன்னும் அற்புதமான வாய்ப்புகள் நமக்கு இருக்குதுன்னு நம்பிக்கை நமக்கு வந்தா மட்டும்தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்காக செயல்படும், நம்மளை அப்படி செயல்படுத்தும், நம்மளை வெற்றியை நோக்கி திருப்பி விடும். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவசியமான ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அவேர்னஸ்ங்கிற ஒரு குவாலிட்டி, விழிப்புணர்வு என்ற குவாலிட்டி. இங்கு நிறைய வாய்ப்புகள் உலகத்தில் இருந்துட்டு நம்ம கண்ணை திறந்து பார்க்கல. ஒரு ஹாஸ்டல் இருக்கு, ஒரு காலேஜ், அந்த காலேஜ்ல லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு, ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்கு பக்கத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலுங்க. இந்த லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல்ல அந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ். ஆனா கொஞ்சம் அந்த இருக்கிற இடம் வந்து பெங்களூர் மாதிரி ஒரு லிபரல் என்வாயன்மெண்ட் உள்ள இடம். அப்ப ஜென்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து லேடிஸ் ஹாஸ்டல் போகக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன். அவங்க பிரின்சிபல் இது ஆனாலே இவங்க போறாங்க. தடுக்கிறதுக்காக பிரின்சிபல் யோசிச்சு பார்த்தாரு. உடனே கடைசியில பிரின்சிபல் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. எல்லாரையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காணா மீட்டிங் போட்டு வச்சுட்டு பாரு, யாராவது லேடிஸ் ஹாஸ்டல் இருந்து ஜென்ஸ் ஹாஸ்டல் போனா 100 ரூபாய் ஃபைன். ரைட்? ஜென்ஸ் ஹாஸ்டல் இருந்து யாராவது லேடிஸ் ஹாஸ்டல் போனா 100 ரூபாய் ஃபைன். எல்லா பையனும் அஞ்சு சான்ஸ் போச்சு என்னடா பண்றது சிந்திக்கும் போது ஒரு பையன் அவேர்னஸோட மாறுபட்ட குணத்தை சிந்திச்சான். சார் இதுக்கு ஏதாவது சீசன் டிக்கெட் ஏதாவது கொடுப்பீங்களா சார்? புரியலையா? அந்த பையனுக்கு அவேர்னஸ் இருந்தது, அந்த பையனுக்கு விழிப்புணர்வு. அவன் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்தான். அதுல அவரு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் சேலஞ்ச்ல கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறான். இது நம்மளுக்கு எப்பவுமே இந்த அவேர்னஸ்ங்கிற குவாலிட்டி வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. உங்ககிட்ட அவேர்னஸ் இருக்கா இல்லையா நான் டெஸ்ட் பண்ண போறேன்.